ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது டிஜிட்டல் ஸ்லேட்டு குச்சி சேனல். அதில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் என்ன, டெரிவேட்டிவ்ஸ் யூஸிங் நியூட்டன்ஸ் ஃபார்வர்ட் இன்டர்போலேஷன் ஃபார்முலா. அதாவது நார்மலாக நியூட்டன் ஃபார்வர்டு இன்டர்போலேஷன் ஃபார்முலா பார்த்துருப்போம். நார்மலாக ஒய் அந்த மாதிரி கண்டுபிடிச்சிருப்போம். இப்போ ஒய் டேஸு ஒய் டபுள் டேஸ் இந்த மாதிரி கேட்டால் எந்த மாதிரி ஃபார்மெட்டில் கண்டுபிடிக்கணும்னு சொல்லி உங்களுக்கு சொல்கிறேன். ஃபஸ்ட் எடுத்தோன்னே பாருங்கள், ஒய் டேஸ்னால் இந்த மாதிரி ஃபார்மெட்டும், ஒய் டபுள் டேஸ்னால் இந்த மாதிரியும், அதுக்கடுத்து ஒய் த்ரிபிள் டேஸ்னால் இந்த மாதிரி ஃபார்மெட்லேயும் நம்ம கண்டுபிடிப்போம். இதுக்குள்ளே ஃபார்முலா மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டா இதுலேயும் சம் ஈஸியாக பண்ணிடலாம். ஓகேவா? ஃபஸ்ட்டு பாருங்கள், dy/dx ஈக்குவல் டு எக்ஸ் எக்ஸ் நாட்டு ஈக்குவல் டு 1/x டெல் ஒய் நாட் மைனஸ் 1/2 டெல் ஸ்கட் ஒய் நாட் ப்ளஸ் 1/3 டெல் கியூப் ஒய் நாட் மைனஸ் 1/4 டெல் பவர் 4 ஒய் நாட் ப்ளஸ் 1/5 டெல் பவர் 5 ஒய் நாட். ஓகேவா? இதான் வந்து ஃபஸ்ட்டு ஃபார்முலா. இதையும் ஞாபகம் வச்சுக்கணும். அதுக்கடுத்து வந்து டி ஸ்கட் ஒய்/dx ஸ்கட் எப்படி கண்டுபிடிக்கிறதுனா எக்ஸ் ஈக்குவல் டு x0 அதே தான் 1/h ஸ்கட் டெல் ஸ்கட் ஒய் நாட் மைனஸ் del cube y naught plus 11/12 del power 4 y naught minus 5/6 del power 5 y naught. அடுத்து third one, d cube y/dx cube கண்டுபிடிக்கிறதுக்கு x equal to x naught 1/h cube del cube y naught minus 3/2 del power 4 y naught. இந்த மூணு ஃபார்முலாவே நம்ம ஞாபகம் வச்சுக்கிட்டா தான் வந்து சம் வந்து இந்த டெரிவேட்டிவ்ஸ் ஆஃப் யூஸிங் நியூட்டன் ஃபார்வர்டு இன்டர்போலேஷன் ஃபார்முலாவுக்கு கண்டுபிடிக்க முடியும். ஓகேவா? இது ஃபார்வேர்டு, இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து பேக்வேர்டுக்கு வேறு ஃபார்முலா வரும். ஓகேவா? இப்போ வந்து ஃபோர்த்து பாருங்கள். ஃபோர்த்து வந்து என்னதுன்னா யூ எப்படி கண்டுபிடிக்கணும்னா அதே போல் தான், அதே ஃபார்வேர்டில் உள்ள மாதிரி தான் இதுலேயும் எக்ஸ் மைனஸ் எக்ஸ் நாட் டிவைடட் பை ஹச் வச்சு தான் கண்டுபிடிக்கணும். அப்புறம் இன்னொரு ஃபார்முலா கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் இதை தெரிஞ்சுக்கோங்க. அப்ளை பண்ணுறது ஃபுல்லாக இந்த ஃபார்முலா வச்சு அப்ளை பண்ணுங்கள். சரியா? இதையும் அப்ளை பண்ணலாம். இது வந்து ரொம்ப சிம்பிளாக இருக்கும், ஷார்ட்டாக இருக்கும். இது வந்து கொஞ்சம் ப்ரீஃபாக இருக்கும். சரியா? இது ஃபஸ்ட்டு பாருங்கள், dy/dx இதில் எப்படி கண்டுபிடிக்கணும்னா 1/h டெல்லு ஒய் நாட்டு ப்ளஸ்ஸு 2u மைனஸ் 1 டிவைடட் பை 2 டெல்டா ஸ்கொயர்டு ஒய் நாட்டு ப்ளஸ் 3u ஸ்கொயர்டு மைனஸ் 6u ப்ளஸ் 2 டிவைடட் பை 6 டெல்டா ஸ்கொயர்டு ஒய் நாட்டு ப்ளஸ் 4u ஸ்கியூப் மைனஸ் 18u ஸ்கொயர்டு ப்ளஸ் 22u/6 டிவைடட் பை 24 டெல்லு ஒய் பவர் 4 ஒய் நாட் ப்ளஸ் எக்ஸட்ரா எக்ஸட்ரா இந்த ஃபார்மெட்டை. அடுத்து டி ஸ்கொயர்டு y/dx ஸ்கொயர்டு ஈக்குவல் டு 1/h ஸ்கொயர்டு டெல் ஸ்கொயர்டு y நாட்டு ப்ளஸ் u மைனஸ் 1 டெல் கியூப் y நாட்டு ப்ளஸ் 6u ஸ்கொயர்டு மைனஸ் 18u ப்ளஸ் 11 டிவைடட் பை 12 டெல் பவர் 4 y நாட்டு ப்ளஸ் எக்ஸட்ரா எக்ஸட்ரா. அதாவது இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும் அல்லது இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும். இதை கூட நீங்கள் வந்து ரொம்ப ஞாபகம் வச்சுக்க வேண்டாம். இதுதான் ஷார்ட்டான ஃபார்முலா. அதனால் அந்த 1 2 3 இந்த 3 டெரிவேட்டிவ்க்குள்ளே ஃபார்முலா வந்து ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் வந்து சம்மு ஈஸியாக போட்டுடலாம். ஓகேவா? இதுதான் மெயின். இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? இந்த படியும் பண்ணால் ரெண்டுமே சேமாக ஆன்சர் வரும். பட் வந்து இது ஷார்ட்டானது, அதனால் இதை வச்சே மேக்ஸிமம் சம் செய்யுங்க. ஓகேவா? ஃபஸ்ட்டு இப்போ சம்முக்கு டைரெக்டாக போயிடலாம். என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஃபைண்ட் த ஃபஸ்ட்டு 3 டெரிவேட்டிவ்ஸ். அப்போ என்ன கண்டுபிடிக்கணும்? ஒய் டேஸ் கண்டுபிடிக்கணும், ஒய் டபுள் டேஸ் கண்டுபிடிக்கணும், ஒய் த்ரிபிள் டேஸ் கண்டுபிடிக்கணும். சரியா? 3 டெரிவேட்டிவ்ஸ் 3 கேட்டிருக்காங்க. ஒய் டேஸ், ஒய் டபுள் டேஸ், ஒய் த்ரிபிள் டேஸ். ஓகேவா? அடுத்து ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் அட் எக்ஸ் எக்ஸ் வந்து 1.5ன்னு கொடுத்துருக்காங்க. பை யூஸிங் நியூட்டன்ஸ் ஃபார்வர்ட் இன்டர்போலேஷன் ஃபார்முலா ஃப்ரம் த ஃபாலோயிங் டேட்டா. இதிலேருந்து எக்ஸ் 1.5 வச்சு நம்ம ஃபார்வர்டு இன்டர்போலேஷன் ஃபார்முலா கண்டுபிடிக்கணும்னு இருக்காங்க. ஃபஸ்ட் எடுத்தோன்னா நம்ம என்ன செக் பண்ணுவோம், எக்ஸ் ஈக்குவல் டு 1.5ங்கிறத இங்கே பார்ப்போம். இந்த டேபிளில் பார்க்கும்போது 1.5 இந்த முன்னாடி தான் இருக்குது. அப்போ இது வந்து ஃபார்வேர்டு. எக்ஸ் ஈக்குவல் டு 1.5ங்கிறதுலேருந்து இதை ஃபார்வேர்டுன்னு கண்டுபிடிச்சாச்சு. அடுத்து ஹச் கண்டுபிடிப்போம். ஹச் எப்படி கண்டுபிடிப்போம்? இதுலேருந்து இதை மைனஸ் பண்ணணும், இதுலேருந்து இதை எதுலேருந்து எதை மைனஸ் பண்ணாலுமே சேமாக வரணும். 2.0 மைனஸ் 1.5னா 0.5, 2.5 மைனஸ் 2.0னாலும் 0.5, அடுத்து 3.0 மைனஸ் 2.5னாலும் 0.5 தான். அப்போ வந்து ஹச்சோட வேல்யூ இதிலேருந்து நம்ம என்ன சொல்லிடலாம், 0.5 சொல்லிடலாமா? சரியா? இதுலேருந்து இதை மைனஸ் பண்ணாலும் 0.5, இதுலேருந்து இதை மைனஸ் பண்ணாலும் 0.5, இதுலேருந்து இதை மைனஸ் பண்ணாலும் 0.5. ஸோ வந்து 0.5 சொல்லிடலாமா? அப்புறம் பாருங்கள், இது 0 1 2 3 4 5 வரைக்கும் இருக்குது. அப்போ 5 வரைக்கும் இருந்தால் நம்ம என்ன கண்டுபிடிப்போம், டெல்டா 5y வரைக்கும் கண்டுபிடிக்கணும். ஓகேவா? அவ்வளோதான். 0 1 2 3 4 5 வரைக்கும் அப்போ இருக்குது. டெல்டா 5y வரைக்கும் கண்டுபிடிக்கணும். இப்போ இதிலேருந்து எப்படி எழுதணும் சொல்யூஷன், த வேல்யூ ஆஃப் எக்ஸ் ஆர் ஈக்குவலி ஸ்பேஸ்டு. ஈக்குவலாக ஸ்பேஸ் எவ்வளோ இருக்குது, ஹச் ஈக்குவல் டு 0.5. அப்போ ஹச் வேல்யூ வந்து 0.5ன்னு எழுதியாச்சு. அப்புறம் என்ன எழுதுவோம், எக்ஸ் ஈக்குவல் டு 1.5 இஸ் தென் த ஃபஸ்ட்டு ஹாஃப் ஆஃப் த இன்டர்வல். இந்த ஃபஸ்ட்டு ஹாஃப் ஆஃப் த இன்டர்வலில் இருக்குது. ஸோ வந்து நம்ம நியூட்டன் ஃபார்வர்டு இன்டர்போலேஷன் ஃபார்முலா ஃபார் டெரிவேட்டிவ்ஸ் அந்த மூணு இது கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அதுக்குள்ளே ஃபார்முலா அப்ளை பண்ணி கண்டுபிடிக்க போகிறோம். ஃபார்வர்டு இன்டர்போலேஷன் இது மெயினாக எழுதணும். ஓகேவா?
அடுத்து எக்ஸ் நாட்டு வந்து என்ன கொடுத்துருக்காங்க, எக்ஸ் நாட்டுங்கிறது ஃபஸ்ட்டு உள்ளது, அது 1.5 கொடுத்துருக்காங்க. அதுலேருந்து இந்த யூ கண்டுபிடிக்க போகிறோம். யூ ஈக்குவல் டு ஹச் எக்ஸ் மைனஸ் எக்ஸ் நாட் பை ஹச். சரியா? அப்போ என்ன எழுதுங்க, யூ ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் எக்ஸ் நாட் பை ஹச். இப்போ எக்ஸோட வேல்யூ என்னது, இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, நம்மளுக்கு 1.5 கொடுத்துருக்காங்க. இப்போ 1.5 மைனஸ் எக்ஸ் நாட்டோட வேல்யூ என்னது, அது 1.5 தான். எக்ஸ் நாட் 1.5 தான், அவங்க கொடுத்துருக்க வேல்யூ 1.5 தான். அப்போ 1.5 மைனஸ் 1.5 டிவைட் பை ஹச்சோட வேல்யூ வந்து நம்ம கண்டுபிடிச்சி வச்சுருக்கிறது 0.5. இது 0 ஆயிடுது, 0 பை எனிதிங் 0. ஸோ ஆன்சர் வந்து யூ வந்து 0 தான். அடுத்து என்ன கண்டுபிடிக்க போகிறோம், நம்ம எது வரை கண்டுபிடிக்கணும், டெல்டா 5 ஒய் வரை கண்டுபிடிக்கணும். 1 2 3 0 1 2 3 4 5. அப்போ என்ன கண்டுபிடிக்கணும், டெல்டா 5 ஒய் வரைக்கும் டேபிளில் கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட் என்ன எழுத போகிறோம், எக்ஸு ஒய். எக்ஸோட வேல்யூ ஃபுல்லாக இங்கே எழுதுங்க, அப்படியே ஒய்யோட வேல்யூ ஃபுல்லாக அப்படியே எழுதிக்கோங்க. அடுத்து என்ன கண்டுபிடிக்க போகிறோம், டெல் பவர் ஒய். டெல் ஒய் எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, இந்த கீழே உள்ள வேல்யூலேருந்து இதை மைனஸ் பண்ணுவோம். நார்மலாக அந்த ஃபார்வர்டு நியூட்டன் ஃபார்வர்டு இன்டர்போலேஷன் ஃபார்முலாவில் உள்ள அதே மாதிரி ஃபார்வர்டு தான். இதுலேருந்து இதை டேரெக்டாக மைனஸ் பண்ணிடுவோம் சிம்பிளாக. 7 நடுவில் மைனஸ் சிம்பிள் மட்டும் போட்டுக்கோங்க. ஓகேவா? மைனஸ் சிம்பிள் போட மறந்துடாதீங்க. 7 மைனஸ் 3.3759 என்ன வரும், 3.6250. ஓகேவா? அடுத்து இதிலேருந்து இதை மைனஸ் பண்ணுங்கள். 13.625 மைனஸ் 7னா 6.6250. அதுக்கடுத்து வந்து 24. அதுக்கடுத்து இதை மைனஸ் பண்ணுங்கள். 24 மைனஸ் 13.625னா 10.375 வருது. அதுக்கடுத்து வந்துட்டு 38.85 மைனஸ் இங்கே உள்ள நம்பர் 24. இந்த நம்பரை மைனஸ் பண்ணணும்னா 24 மைனஸ் பண்ணணும்னா 14.875 வருது. அடுத்து வந்து 59லேருந்து இதை மைனஸ் பண்ணணும். 59 மைனஸ் 38.875னா 20.125 வரும். ஓகேவா? அடுத்து வந்து டெல் ஸ்கொயர் ஒய் எப்படி கண்டுபிடிப்போம், அதே மாதிரி தான். இதுலேருந்து இதை மறுபடியும் மைனஸ் பண்ணுவோம். 6.6250 மைனஸ் இதை மைனஸ் பண்ணுவோம். மைனஸ் 3.6250னா 3.0 வருது. அதுக்கடுத்து இதிலேருந்து இதை மைனஸ் பண்ணுவோம். 10.375 மைனஸ் 6.6250னா 3.750 வருது. அடுத்து வந்து இந்த 14லேருந்து இங்கே உள்ள 10 மைனஸ் பண்ணுவோம். அப்போ என்ன வரும், 14.875 மைனஸ் 10.375னா 4.5 வருது. அப்புறம் இங்கே உள்ள வேல்யூலேருந்து இதை மைனஸ் பண்ணுவோம். 20.125 மைனஸ் 14.875னா 5.250 வருது. அடுத்து என்ன கண்டுபிடிக்க போகிறோம், டெல்ஸ் கியூப் ஒய் கண்டுபிடிக்க போகிறோம். சரியா? அடுத்து டெல் ஸ்கொயர் ஒய் கண்டுபிடிக்க போகிறோம். அதே போல் தான். இதுலேருந்து இதை மைனஸ் பண்ணணும். மைனஸ் பண்ணால் 3.0 வருது. இதுலேருந்து இதை மைனஸ் பண்ணணும். 3.750 வரும். அதுக்கடுத்து வந்து 4. அதுக்கடுத்து என்ன கொடுத்துருக்காங்க, 10. அதுக்கடுத்து வந்து 3.750 வருது. இது என்னது, ஒய். இது டெல் பவர் ஒய். இது டெல் ஸ்கொயர் ஒய். இது டெல்ஸ் கியூப் ஒய். இது டெல் பவர் 4 ஒய். இது டெல் பவர் 5 ஒய். ஓகேவா? இப்போ வந்து இதை தான் கண்டுபிடிச்சிக்கிட்டு இருக்கோம். அடுத்து வந்து இதிலேருந்து எதாவது மைனஸ் பண்ணணும். 4.5 மைனஸ் 3.50. இந்த 4.5 மைனஸ் இங்கே கொடுத்துருக்க 3.750 மைனஸ் பண்ணால் 0.50 வருது. அடுத்து இதிலேருந்து இதை மைனஸ் பண்ணுவோம். 5.250 மைனஸ்னால் 4.5னா 0.750. ஓகேவா? அடுத்து வந்துட்டு இதில் பாருங்கள், அடுத்து டெல் பவர் 4 கண்டுபிடிப்போம். 0.750 கீழே உள்ள வேல்யூ மைனஸ் பண்ணுவோம். கீழே உள்ளது என்ன இருக்குது, 0.750. அடுத்து 0.750. இப்போ மூணுமே 0.750 தானே. அப்போ என்ன வந்துடும், 0 0 வந்துடும். 0லேருந்து 0 மைனஸ் பண்ணால் 0 தான். அப்போ ஃபுல்லாக இந்த சைடு டெல் பவர் 4 ஒய்யும் 0 தான், டெல் பவர் 5 ஒய்யும் 0 தான். ஓகேவா? அவ்வளோதான். இதில் சிம்பிளானதான். மேலே உள்ளதை வச்சு இங்கே உள்ளதை வச்சு அங்கே உள்ளதை மைனஸ் பண்ணிக்கிட்டே வரணும். கடைசி அந்த ஒரு நம்பர் வர்ற வரைக்கும் மைனஸ் பண்ணணும். இல்லைனா இதில் டேபிள் உள்ள மாதிரி பார்த்துக்கோங்க. 0 1 2 0 1 2 3 4 5 இது வரைக்கும் கண்டுபிடிக்கணும். டெல் பவர் 5 ஒய் வரைக்கும் கண்டுபிடிச்சிடணும் டேபிளில். அதுக்கடுத்து என்ன செய்ய போகிறோம், நியூட்டன் ஃபார்வர்டு ஃபார்முலா இஸ். இங்கே நம்ம என்ன கொடுத்துருக்காங்க, 3 டெரிவேட்டிவ்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்போ 3 இதுவும் கண்டுபிடிக்கணும். என்னது கண்டுபிடிக்கணும், ஃபஸ்ட் ஒன் dy பை dxும் கண்டுபிடிக்கணும், d ஸ்கொயர் y பை dx ஸ்கொயரும் கண்டுபிடிக்கணும், ds கியூப் y பை dx கியூப்பும் கண்டுபிடிக்கணும். அந்த ஃபார்முலாவை அப்படியே தான் எழுதியிருக்கேன். நான் எழுதிட்டு அப்படியே ஃபார்முலாவில் அப்ளை பண்ண போகிறேன். எக்ஸ் நாட்டுக்கு பதிலாக என்ன கொடுத்துருக்காங்க, எக்ஸ் நாட் என்னது 1.5. அவ்வளோதான். 1.5 அப்ளை பண்ணியாச்சா. அதுக்கடுத்து 1/h நம்ம என்ன கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம், அதுக்குள்ளே ஸ்பேஸ் வந்து 0.5. இப்போ 0.5ன்னு போட்டாச்சா. அப்புறம் டெல்டா ஒய் நாட். இது ஃபார்வர்டுங்கிறதுனால நம்ம மேலே உள்ள வேல்யூஸ் தான் எடுப்போம். சரியா? பேக்வேர்டுனா தான் கீழே உள்ள வேல்யூஸ். இப்போ மேலே உள்ள வேல்யூஸ் தான் எடுப்போம். அப்போ என்ன எடுப்போம், டெல் ஒய் நாட்டுங்கிறது இதுதான், மேலே உள்ள வேல்யூ இதாக இருக்குது. இது டெல் ஒய் நாட்டு. இது வந்து டெல் ஸ்கொயர்டு. இது டெல் ஸ்கொயர்டு ஒய் நாட்டு. இந்த வேல்யூ வந்து டெல்ஸ் கியூப் ஒய் நாட்டு.
அதுக்கடுத்து வந்து இதில் எல்லாமே 0 தான் வேல்யூ. அதனால் del power 4 y நாட்டும் 0 தான், del power 5 y நாட்டும் 0 தான். ஓகேவா? del power y நாட் என்னது இதாக இருக்குது 3.6250. அதை அப்படியே எழுதிக்கோங்க. மைனஸ் 1/2 அது ஃபார்முலாவில் உள்ள மைனஸு, ஃபார்முலாவில் உள்ள மைனஸ், அப்புறம் 1/2 del squared y நாட்னா என்னது நான் கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம் இங்கே 3.0. சரியா? அப்போ இங்கே 3 போட்டுக்கோங்க. ப்ளஸ் அதுக்கடுத்து வந்து என்னது 1/4 del power y 1/3 அப்படி எழுதிக்கோங்க. 1/3 del cube y நாட்னா என்ன இருக்குது இந்த இருக்குது del cube y நாட்டு 0.750. அதை எழுதிக்கோங்க 0.750. இதுவும் 0 இதுவும் 0 இந்த இருக்குது, இதுவும் 0 இதுவும் 0, வேல்யூ 0. அப்போ எல்லாமே 0 ஆயிரும். 0 0 போட்டாச்சு. ஆன்சர் என்ன வருது? f dash of 1.5னா 4.75 வருது. ஓகேவா? அடுத்து செகண்டுக்கு வந்து எந்த ஃபார்முலா போடணும்? இந்த ஃபார்முலா போடணும், செகண்ட் ஃபார்முலா. ஓகேவா? செகண்ட் ஃபார்முலா போடுங்க. செகண்ட் ஃபார்முலா எழுதிட்டு அதே மாதிரி தான் x ஈக்குவல் டு அந்த x நாட்டுக்கு பதிலாக 1.5 போடுங்க. இதில் எல்லா வேல்யூவும் அப்ளை பண்ணுங்கள். 1/0.5 the whole squared. இதில் வந்து del squared y நாட் என்னது del squared y நாட் என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் 3. அப்போ 3 மைனஸ் del cube y நாட் என்னது 0.750. அப்புறம் del power 4ம் del power 5ம் 0 தான், அதனால் ப்ளஸ் 0 அப்படியே போட்டாச்சு. ஆன்சர் என்ன வருது? f double dash of 1.5 என்ன வருது? ஈக்குவல் டு 9. ஓகேவா? அடுத்து வந்து del cube y del power x cube. சரியா? அடுத்து தேர்டு ஒன்று. தேர்டு இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணி அப்படியே கண்டுபிடிங்க. அதில் என்ன வருது? del cube d cube y dx cube x ஈக்குவல் டு 1.5 போடுங்க. இதில் h இருக்கிற இடத்துல h வேல்யூவும் 1.5 h வேல்யூ 0.5 ஹோல்ஸ் கியூப் ஈக்குவல் டு del cube y நாட் வந்து 0.75. மிச்சம் உள்ள எல்லாமே 0. சரி, ஆன்சர் என்ன வருது? f triple dash ஈக்குவல் டு 1.56 வருது. அவ்வளோதான் ஆன்சர். ஓகேவா? இப்போ 3 டெரிவேட்டிவ்ஸ் கேட்டிருக்காங்களா? எதுக்குள்ளது? x ஈக்குவல் டு 1.5, அதாவது y dash 1.5, y double dash 1.5, y triple dash 1.5. இந்த கண்டுபிடிச்சாச்சா? y dash 1.5 வந்து 4.75, செகண்ட் வந்து y double dashனா இது 9, y triple dashனா 6. அவ்வளோதான். இதுதான் 3 வந்து ஆன்சர். ஓகேவா? நம்ம ஈஸியாக இந்த அப்படியே ஃபார்முலா எழுதி அப்படியே அப்ளை பண்ணிட வேண்டியது. அவ்வளோதான். இதில் நம்ம செக் பண்ண வேண்டியது இது என்னது ஃபார்வேர்டா பேக்வேர்டான்னு பார்த்துக்கணும். ஃபார்வேர்டுங்கிறனால நம்ம இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணுவோம், பேக்வேர்ட்னா வேறு ஃபார்முலா அப்ளை பண்ணுவோம். இங்கே எத்தனை கொடுத்துருக்காங்க? 3 டெரிவேட்டிவ்ஸ் கொடுத்துருக்காங்க. அதனால் y dash y double dash y triple dash கண்டுபிடிச்சிருக்கோம். சரியா? இதில் 2 1ன்னு கூட கொடுக்கலாம். ஒரே ஒரு டெரிவேட்டிவ்ஸ்ங்கன்னா y dash மட்டும் இந்த ஒரு ஃபார்முலா மட்டும் அப்ளை பண்ணி கண்டுபிடிச்சா போதும். அதே மாதிரி y double dashன்னு எடுத்துருந்தாங்கன்னா 1 2 போடணும், y triple dashன்னு கொடுத்துருந்தாங்கன்னா 3 போடணும். ஓகேவா? சில சம்மில் வந்து ஃபார்வேர்டும் கொடுப்பாங்க, பேக்வேர்டும் கொடுப்பாங்க. அடுத்து பேக்வேர்டு பார்த்துட்டு நம்ம அடுத்து பார்ப்போம். ஓகேவா? அடுத்து பாருங்கள் ஒரு எக்ஸாம்பிள் சம். ஃபைண்ட் f dash 3 and f double dash 3 and f triple dash 3 from the following table. அதே மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. f dash கண்டுபிடிக்கணும், f double dash கண்டுபிடிக்கணும், f triple dash கண்டுபிடிக்கணும் இந்த டேட்டாவிலேருந்து. சரியா? f of x equal to 3.0, 3.2, 3.4, 3.6, 3.8, 4.0. f of x என்னது? -14, -10.032, -5.296, -0.256, 0.256. அடுத்து வந்துட்டு -6.672, அதுக்கடுத்து 14. ஓகேவா? -14, -10.032, -5.296, -0.256, 6.672, 14. இதில் எவ்வளோ என்ன கண்டுபிடிக்கணும்? 0 1 2 3 4 5 இருக்கனால del power 5 y வரைக்கும் கண்டுபிடிக்கணும் டேபிள். ஓகேவா? அடுத்து இதில் ஸ்பேஸ் எவ்வளோ இருக்குது? 0.2. 3.2 -3.0னா ஹச்சோட ஸ்பேஸ் என்ன இருக்குது? 0.2. சரியா? இதுலேருந்து ஹச் என்ன கண்டுபிடிச்சிக்கிறோம்? 0.2ன்னு கண்டுபிடிச்சிக்கிறோம். என்ன கொடுத்துருக்காங்க? 3ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ x ஈக்குவல் டு 3, x ஈக்குவல் டு 3ங்கிறனால முன்னாடி தான் இருக்குது. அப்போ இது வந்து என்னது? ஃபார்வேர்டு தான். ஓகேவா? x ஈக்குவல் டு 3, ஸோ இது வந்து ஃபார்வேர்டு இன்டர்போலேஷன் ஃபார்முலா. அதுக்கடுத்து u ஃபார்முலா போட்டு u அப்ளை பண்ணி கண்டுபிடிச்சிக்கோங்க. அதுக்கடுத்து ஃபஸ்ட்டு அந்த ஃபார்முலா அப்ளை பண்ணி f dash of 3 கண்டுபிடிங்க. 9.4665 வரும். அதுக்கடுத்து f double dash அந்த செகண்ட் ஃபார்முலா யூஸ் பண்ணி கண்டுபிடிங்க. 184.4075 வரும். அதுக்கடுத்து தேர்ட் அப்ளை பண்ணி கண்டுபிடிங்க, ஒரு ஆன்சர் வரும். சரியா? அதெல்லாம் செஞ்சு பாருங்கள். ஓகேவா? அவ்வளோதான். நீட்டாக நம்ம இதில் மெயினாக தெரிஞ்சுக்க வேண்டியது இந்த 3 ஃபார்முலா மட்டும்தான். அந்த 3 ஃபார்முலா தெரிஞ்சால் சம் வந்து ஈஸியாக பண்ணிடலாம். ஓகேவா? இதில் இந்த டேபிளில் மறக்காமல் நீ வச்சுக்க வேண்டியது இந்த நடுவில் உள்ள மைனஸ் மட்டும்தான். சரியா? எப்பயுமே அப்ளை பண்ணும்போது மேலேருந்து கீழே அப்ளை பண்ணும்போது நான் மைனஸ் போட மறந்துடாதீங்க. சில இதில் வந்து
இதில் மைனஸில் ஆன்சர் வரும். அப்போ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆக வாய்ப்பு உள்ளது. அதனால் இதை மட்டும் மறந்துடாதீங்க. அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு டாப்பிக்கோட நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.